கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நமது மீட்பரும் இரட்சகரும் ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நம்பிக்கை. இப்பொழுது விசுவாசம், நம்பிக்கை, அன்பு இம்மூன்றும் நிலைத்திருக்கிறது. இவைகளில் அன்பே பெரியது. 1 கொரிந்தியர் 13:13. விசுவாசம், நம்பிக்கை, அன்பு இந்த மூன்றும் தேவ பிள்ளைகளுக்குள்ளே கட்டாயம் நிலைத்திருக்க வேண்டும் என்று இயேசு கூறுகிறார். ஏனென்றால் இவைகள் நிலைத்திருக்கக்கூடிய காரியங்கள் என்று ஆவியானவர் எழுதி வைத்திருக்கிறார். நம்பிக்கை என்பது என்ன? அவர் நம்பிக்கையின் தேவன் என்பதாக தேவனுக்கு ஒரு பெயர் சொல்லப்படுகிறது. பரிசுத்த ஆவியின் பலத்தினாலே உங்களுக்கு நம்பிக்கை பெருகும்படிக்கு நம்பிக்கையின் தேவன் விசுவாசத்தினால் உண்டாகும் எல்லாவித சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் உங்களை நிரப்புவாராக. எதிர்காலத்தை குறித்து ஒரு நம்பிக்கையை நமக்கு கொடுக்கிற தேவன் அவர். ஆகவே ஆண்டவர் கொடுத்த இந்த வார்த்தைகளை நம்பி பற்றி கொண்டு எதிர்காலத்தை குறித்த நம்பிக்கை உள்ளவர்களாக நாம் காணப்பட வேண்டும். சங்கீதம் 118 8-9 வாசிக்கும் போது, மனுஷனை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் பேரில் பற்றுதலாயிருப்பதே நலம் என்று வேதம் சொல்கிறது. பிரபுக்களை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் பேரில் பற்றுதலாக நம்பிக்கை வைத்திருப்பதே நலம். பல சமயங்களில் நம்முடைய நம்பிக்கை பிரபலமான மனிதர்கள் அல்லது அதிகாரத்தில் இருக்கிற மனிதர்கள் மீது நம்மை அறியாதபடி நம்முடைய நம்பிக்கை போய்விடுகிறது. ஆனால் நம்முடைய நம்பிக்கை முழுவதும் கர்த்தர் மீது இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். நம்முடைய எதிர்காலத்திற்காக அவரை நம்முடைய நம்பிக்கையாக கொள்ள வேண்டும். நான் கர்த்தரை நம்பியிருக்கிறபடியால் அவரே எல்லாவற்றையும் நன்மையாக நடத்தி தருவார் என்று ஒவ்வொரு காரியத்திற்கும் கர்த்தரையே நம்முடைய நம்பிக்கையாக கொள்ள வேண்டும். அது நமக்குள்ளே நிலைத்திருக்க வேண்டும் என்று கர்த்தர் எதிர்பார்க்கிறார். கர்த்தரையே தன் நம்பிக்கையாக வைக்கிற மனுஷன் பாக்கியவான். உங்கள் குடும்பத்தில் உங்களுக்கு பிரியமான ஒருவர் மரணம் அடைந்து விட்டால் மற்றவர்களைப் போல அழுது கொண்டு துக்கப்பட்டு கொண்டு இருக்கக்கூடாது. இது நம்பிக்கையற்றவர்கள் செய்கிற ஒரு காரியம். நம்முடைய நம்பிக்கை என்ன? நாம் கர்த்தர் மீது வைத்திருக்கிற நம்பிக்கை என்ன? இயேசுவானவர் மரித்து பின்பு எழுந்திருந்தார் என்று விசுவாசிக்கிறோமே, அப்படியே இயேசுவுக்குள் நித்திரை அடைந்தவர்களையும் தேவன் அவரோடு கூட கொண்டு வருவார் என்று வேதம் சொல்கிறது. என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். இதுதான் நம்முடைய நம்பிக்கையாக இருக்க வேண்டும். மரணத்திற்கு பிறகு ஒரு வாழ்க்கை இருக்கிறது. நாம் மரித்தாலும் கர்த்தரோடு கூட இருப்போம், தேவனோடு வாழ்ந்திருப்போம் என்கிறது தான் நம்முடைய நம்பிக்கை. இந்த நம்பிக்கையிலே நாம் நிலைத்திருக்க வேண்டும் என்று வேதம் சொல்கிறது. இயேசு கிறிஸ்து திரும்ப வரும்பொழுது எக்காலம் தொனிக்கும், பெரும் சத்தம் எழும்பும். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். அதன் பிறகு உயிரோடு இருக்கிற நாமும் எடுத்துக்கொள்ளப்பட்டு இயேசுவோடு கூட இருப்போம். இதுதான் நம்முடைய நம்பிக்கை. இந்த உலக வாழ்க்கையோடு நம்முடைய வாழ்க்கை முடிவடைவதில்லை. மரித்த பிறகு மகிமையான வாழ்க்கையை தேவன் வைத்திருக்கிறார். இந்த நம்பிக்கையுடையவர்களாக இருந்தால் நாம் பரிசுத்தமாய் வாழ ஜாக்கிரதையாக இருப்போம். தேவன் தாமே இந்த வார்த்தைகளை கொண்டு உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. ஆமேன்.